வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பிரிண்டரை பற்றி பார்த்தோம். பிரிண்டரில் எப்படி நிறைய வெரைட்டிஸ் இருக்கோ, ஒவ்வொரு கஸ்டமருக்கு தகுந்தாப்புல வாங்கணுமோ, அதே மாதிரி இன்றைக்கி கம்ப்யூட்டரை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். கம்ப்யூட்டரில் வந்து 2 டைப். நீங்கள் ஒன்று அசம்பிள்டு சிஸ்டம்னு சொல்லுவாங்க, இன்னொன்று பிராண்டட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஒவ்வொரு செக்மெண்ட் ஆஃப் கஸ்டமரும் ஒவ்வொரு டைப்பாக வாங்கலாம். இன்கேஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஜெராக்ஸ் கடை, ஒரு இ-சேவை மையம் வைக்க போகிறீங்கன்னா அவங்களுக்கு ஒரு டைப் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். இதே ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு, ஒரு ஹோட்டல், இவங்க பில்லிங் சிஸ்டத்துக்கு ஒரு டைப் ஆஃப் சிஸ்டம்ஸு. அவங்களே வந்து இப்போ ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு ப்ளஸ் ஒரு ஹோட்டல்ஸ்லாம் இருக்குன்னா ஒரு 5 கம்ப்யூட்டர் 6 கம்ப்யூட்டர் வச்சுருக்காங்கன்னா அதுக்கு பேசிக் கம்ப்யூட்டரு ப்ளஸ் ஒரு சர்வர் ஒன்று போடணும். இதே ஒரு ஹோம் சிஸ்டம் இருக்காங்கன்னா அவங்க அசம்பிள் சிஸ்டம் வாங்கலாம், பிராண்டட் சிஸ்டம் வாங்கலாம். இப்போ நான் உங்களுக்கு அசம்பிள் சிஸ்டம், பிராண்டட் சிஸ்டம்னா என்ன டிஃப்ரென்ஸ் சொல்கிறேன். இப்போ பிராண்டட் சிஸ்டம்னா ஹெச்பி, டெல், லெனோவா, அது மாதிரி நிறைய கம்பெனிஸ் இருக்குது. இவங்க வந்து ஒரு வேர்ல்டு வைடு அசம்பிளர், சரிங்களா? இப்போ நம்மளை மாதிரி ஸ்டோர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு மானிட்டர், ஒரு கீபோர்டு, ஒரு சிபியூ பாக்ஸு, இதில் நீங்கள் என்ன மாதிரி தேவையோ அது கஸ்டமைஸ் பண்ணி அசம்பிள் பண்ணிக்கலாம். இது பிராண்டடில் வந்து அது பண்ண முடியாது. அவன் என்ன கொடுத்துருக்கானோ அதுதான் நீங்கள் வாங்கி ஆகணும். அவன் வந்து ஒரு வேர்ல்டு வைடு அசம்பிளர், நம்ம வந்து லோக்கலில் அசம்பிள் பண்ணி கொடுக்குறவங்க. அவங்க உள்ள மெட்டீரியலுக்கும் இதுக்கும் பெரிய டிஃப்ரெண்ட்லாம் இருக்காது. என்னன்னா நீங்கள் அசம்பிள் சிஸ்டத்தில் ஒரு 15,000 15,000 1 லட்சம் 1.5 லட்ச ரூபா வரைக்கும் அசம்பிள் பண்ணலாம். ஆனால் பிராண்டட் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா 45,000 மேலே தான் வந்து ஸ்டார்ட்டே ஆகும். இப்போ நீங்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு சின்ன டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் பில்லிங்க்கு, ஒரு இ-சேவை மையத்துக்கு, ஜெராக்ஸ் கடைக்கு ஒரு டைப் பண்ணி எடுக்கிறவங்களுக்கு மினிமம் 15 20 25 இந்த மாதிரி உங்களோட வசதிக்கு தகுந்தாப்புல நீங்கள் வாங்கிக்கலாம், சரிங்களா? இதே வந்து இல்லைங்க நான் ஒரு ஹோம் யூசர், எனக்கு வந்து பிராண்டடாக தான் வேணும், எதுவும் அசம்பிள் பண்ணக்கூடாது, நீங்கள் பிராண்டட் சிஸ்டம் வாங்கிக்கலாம். அதுவும் உங்களோட வசதியை பொறுத்து, சரிங்களா? இப்போ நீங்கள் நான் எதுக்காக அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு பைக் ரைடராக இருக்கீங்க, லாங் டிரைவ் போகிறீங்க, அதுக்கு வந்து ஒரு ஸ்கூட்டரை வாங்கிட்டு லாங் டிரைவ் போனாலும், இல்லை நான் லோக்கலில் தான் சார் வீடு, கடை, ஒரு பேங்க், இதுக்கு தான் போவேன், இதுக்கு ஒரு புல்லட் மாதிரி பைக்கை வாங்கி ஓட்டிங்கனாலும் 2 பேர்த்துக்குமே ஷோல்டர் பெயின் கம்பல்சரி வரும். இது வந்து நிச்சயம். அதுக்காக தான் சொல்கிறேன். அது மாதிரி தான் இதுலேயும் ஒவ்வொரு இதுலேயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். அதில் நம்ம சூஸ் பண்ணி எது வேணும்னு கேட்டு தெரிஞ்சு வாங்கிக்கணும். இப்போ எங்களை மாதிரி நாங்களாம் 23 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், நாங்கள் ஏகப்பட்ட கஸ்டமர்ஸ் பார்த்துருக்கோம், சரிங்களா? எங்கள் மாதிரி ஷோரூமில் வந்து நீங்கள் கேட்கும்போது உங்களுக்கு கிளியரான உங்களுக்கு என்ன தேவையோ அது மாதிரி ப்ராடக்டாக நாங்கள் சஜஷன் பண்ணுவோம். இதே நீங்கள் ஒரு டிவி கடையிலையோ இல்லை ஃப்ரிட்ஜ் விற்கிற கடையிலையோ போய் ஒரு கம்ப்யூட்டர் வாங்கணும், ஒரு பிரிண்டர் வாங்கணும் போனீங்கன்னா அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை தான் கொடுப்பாங்க உங்களுக்கு. அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஷோரூம், நம்மது வந்து ஒரு மல்டி பிராண்ட் மல்டி ப்ராடக்ட் ஷோரூம். நம்ம ஆஃபீஸில் வந்து நீங்கள் தெளிவாக நான் கீழே கொடுக்குற நம்பரில் கான்டாக்ட் பண்ணி ஃபோன் பண்ணி, இல்லை நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப்பில் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க சொன்னீங்கன்னாலும் ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா உங்களுக்கு தாராளமாக அந்த டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். அதெல்லாம் நீங்கள் ஒரு கம்ப்யூட்டரோ இல்லை பிரிண்டரோ வாங்க போகிறீங்கன்னா தயவுசெய்து இந்த மாதிரி ஆஃபீஸில் வந்து விசாரிச்சுட்டு வாங்குங்க. நான் சொன்ன மாதிரி தான். இப்போ நீங்கள் பிராண்டட்னு வாங்குறீங்கன்னா லெனோவானா லெனோவா மானிட்டர், லெனோவா கீபோர்டு, லெனோவா சிபியூ இருக்கும். டெல்லுனா டெல் மானிட்டர், டெல் கீபோர்டு, டெல்லோட சிபியூன்னு இருக்கும். இதே அசம்பிள்னு வாங்குறீங்கன்னா நீங்கள் ஏசர்ன்ற மானிட்டர் வாங்கலாம், லெனோவான் மானிட்டர் போட்டுக்கலாம், ஜெப்ரானிக்ஸ்ன்ற சிபியூ போட்டுக்கலாம். கீபோர்டு அந்த மாதிரி கேமிங் கீபோர்டு இருக்குது, நார்மல் கீபோர்ட்ஸ் இருக்குது, எதுனாலும் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு இ-சேவை மையம் வைக்க போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி 15,000 ஒரு 25,000 உள்ள கம்ப்யூட்டரே போதும். அதில் அடிஷ்னலாக நீங்கள் பிரிண்டர் வாங்கிட்டு ப்ளஸ் ஒரு லேமினேஷன் மிஷின் வாங்கலாம். இது வந்து நீங்கள் ஒரு கலர் ஜெராக்ஸ் எடுத்து அதை ஒரு டிரைவிங் லைசன்ஸோ இல்லை ஒரு ஆதாரோ எதனாலும் வந்து லேமினேட் பண்ணி கொடுக்கலாம். அது ஒரு சின்ன இன்கம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். இது வந்து பயோமெட்ரிக், இது மந்த்ரான்ற டிவைஸ், இதில் நிறைய ஃபோன் ஒரு கம்பெனி இருக்குது. இது மாதிரி டிவைஸும் நம்மகிட்ட அவைலபிள் இருக்கும். நீங்கள் ஒரு ஜெராக்ஸ் கடையோ இ-சேவை மையம், ஒரு டிபார்ட்மெண்ட் ஸ்டோரு இது மாதிரி வைக்க போகிறீங்கன்னா தாராளமாக எங்களை கான்டாக்ட் பண்ணி, எங்களை மாதிரி ஷாப் வச்சுருக்கவங்ககிட்டையும் கான்டாக்ட் பண்ணி நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு வாங்கிக்கோங்க. நன்றி, வணக்கம்.